ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 9th உரைநடை இயல் 1 பற்றி பார்க்க போகிறோம். இயல் 1 திராவிட மொழி குடும்பம். இந்த பாடத்தில் திராவிட மொழிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. நாம் ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம். இந்த திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக இலங்குவது தமிழ். இந்த பாக்ஸில் இந்த இது இம்பார்ட்டன்ட். மூத்த மொழியாக இலங்குவது தமிழ். அடுத்தது, உலகத்தில் உள்ள மொழிகளெல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்களால் பல வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதுக்கு எப்படி ஷார்ட்கட்டை வைக்கணும்னா, நாம் பிறந்த உடனே கல்வி தொடர்பு நல்லா இதை வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அமைப்பை பார்த்து தான் நம்ம உறவுகள் எல்லாம் நம்ம கூட வந்து சேரும். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கு மேலே. இவற்றை 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. மொழி குடும்பங்கள் அப்படின்னா 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, அப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணு, அந்த மாதிரி 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. எத்தனை மொழி குடும்பங்கள் அப்படின்னா 4. அவை என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்தோ ஆசிய மொழிகள், 2வது திராவிட மொழிகள், 3வது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4வது சீன திபெத்திய மொழிகள். பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இதை எப்படி ஷார்ட்கட்டை வச்சுக்கிறதுனா, காட்சி அப்படின்னா இப்போ எக்ஸிபிஷன், நாம் ஏதாவது படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உள்ளே போய் தான் பார்ப்போம். தியேட்டருக்குள்ளே இல்லாத எக்ஸிபிஷன் இதுக்குள்ளே ரூம்குள்ளே. அதனால தான் அகம் அப்படின்னா உள்ள. மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னா அகத்தியலிங்கம். உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, குறிப்பிட்டவர் அப்படின்னா குமரிலப்பட்டர், கு அப்படின்னா கு, குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் ஹீராஸ் பாதிரியர் என்பார் இம்மாற்றத்தை தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று விளக்கிறார். இவர் இத்தனை இது சொல்கிறங்காட்டி இவர் ஹீரோ. அதனால் ஹீரோஸ் பாதிரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகத்தியலிங்கம், குமரிலப்பட்டர், ஹீரோஸ் பாதிரியர் இதெல்லாம் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஐரோப்பியர்கள் தான் நம்ம இந்தியாவை முதல்ல ஆட்சி பண்ணாங்க. ஆனால் ஐரோப்பியர்கள் அவங்கள பார்த்தா நமக்கு வில்லங்கிற மாதிரி தெரியுது. அதை நான் இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஜோக்காக இருக்குது. இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி. 1816ஆம் ஆண்டில் பேராசிரியர்கள் பாப், ராஸ்க், கிரிம் முதலானவர்கள் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்போ 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. இது 1816. பேராசிரியர்கள் பாப்கார்ன், பாப், ரஸ்க், கிரீம் இதெல்லாம் நமக்கு கிடைச்சது ஒரு லக்கு. இவங்க பல ஆய்வுகள் மேற்கொண்டனர். முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சார்ந்தவர் என்ற கருத்தை முன்வைத்தார். இம்மொழிகள் ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பெயர் இருக்கும். எல்லா அப்படிங்கிறது எல்லிஸ், பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கணும். மால்டோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்னும் கருதினார். ஹோக்கன் அப்படின்னா தமிழியன். மார்க்ஸ் முல்லரும் இதே கருத்தை கொண்டிருந்தார். மாறுபட்டவை அப்படிங்கிறது மார்க்ஸ், மாறுபட்டவை மார்க்ஸ் முல்லர் அப்படின்னு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுங்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டார்.
1856 ஷார்ட்கட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா 1856 விதவைகள் மறுமண சட்டம் அப்போ தான் வந்தது. இப்போது ஒப்பிலக்கணம், இலக்கணத்தை நல்லா படித்தா பரீட்சையில் அதாவது தேர்வில் நல்லா வெல்லலாம் அப்படிங்கிறது கால்டு வெல். ஒப்பிலக்கணம் வெல். அப்போ வேறுபட்டவை அப்படிங்கிறது நம்ம இடது காலும் வலது காலும் வேறுபட்டவை அப்படிங்கிறது கால் வேறுபட்டவை. கால் அப்படிங்கிறது வேறுபட்டவை. தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம் இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, குடகு மலையில் இருக்கிற நீரை துளியாவது தாடா அப்படின்னு நம்ம கேட்குறான். அவன் தரமாட்டேங்கிறான். நான் தாடா அப்படின்னு கேட்கும்போது கொடுக்கிற அப்படின்னு சொல்கிறான். குடகு அப்படின்னா குடகு, துளி அப்படின்னா துளு, தா அப்படின்னா தா கோத்தா, தாடா அப்படின்னா தாடா தோடா, கொடுக்கிற அப்படின்னா கொரகா, அப்படின்னா இருளா. அடுத்தது வட திராவிட மொழி. இது எப்படி குரூக், மால்தோ, பிராக்குய், அது பிராக்குய் அப்படிங்களாம். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கிறதுனா, குரு மாலில் பிரார்த்தனை பண்ணுறாரு. குருக் மாலில் அப்படிங்கிறது மால்தோ, பிரார்த்தனை அப்படிங்கிறது பிராக்குய். இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா, வடையோட பிராய்லர் குருமா சாப்பிட்றாங்க. வடை அப்படிங்கிறது வட திராவிடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிராய்லர் அப்படிங்கிறது பிராக்குய், குரு அப்படிங்கிறது குருக், மா அப்படிங்கிறது மால்தோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சால் அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் நடு திராவிடம், அதாவது தெலுங்கு கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, முண்டா, பர்ச்சி, கதப்பா, கோண்டி, கோயா இதெல்லாம் நடு திராவிடம். மேலுள்ள பட்டியலில் 24 மொழிகள் இருக்குது. அது தவிர அண்மையில் கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆகிய 4 மொழிகளும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 அப்படின்னு கூறுகிறாங்க. இந்த 4 மொழிகள் எப்படி ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுனா, எருதுகள் அப்படிங்கிறது எருகலா, தங்கம் விலைக்கு அப்படிங்கிறது தங்கா, குறு விவசாயிகள் அப்படிங்கிறது குறும்பா, சோகமடைஞ்சிடறாங்க அப்படிங்கிறது சோழிகா. எருதுகள் தங்க விலைக்கு விற்கிறதுனால குறு விவசாயிகள் சோகமடைஞ்சிடறாங்க. அதுதான் இந்த மொழிகளோட ஷார்ட்கட். சொற்களின் இன்றியமையா பகுதியான வேர்ச்சொல் என்பது அடிச்சொல் எனப்படும். திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொற்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது. வேர்ச்சொல் அப்படிங்கிறது அடிச்சொல். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பல மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிறது கால்டுவெல் சொல்லியிருக்காரு. தனித்தியங்கும் அப்படிங்கிறது தனியாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் தனியாக படித்தா வெல்லலாம் பரீட்சையில் அப்படிங்கிறது தனித்தியங்கும் கால்டுவெல். இந்த மாதிரி அட்டவணை பாக்ஸ் இருக்கிறது நல்லா படிச்சுங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சொல் திராவிட மொழிகள். கண் அப்படிங்கிறது தமிழ், கண்ணு மலையாளம், கன்னடம், கண்ணு தெலுங்கு, குடகு, கண் அப்படிங்கிறது குரு, கென் அப்படிங்கிறது பர்ச்சி, கொன் அப்படிங்கிறது தோடா. திராவிட மொழிகளில் எண்ணு பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. 3 தமிழ், 3 மலையாளம், 3 தெலுங்கு, 3 கன்னடம், மூஜி துளு. இது எப்படி ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுனா, 3 சுழி இன் அப்படின்னு வந்தால் மலையாளம் அந்த மாதிரி. இது 3 அப்படிங்கிறது மலையாளம். கண் 2 எழுத்து 2 சுழி இன் வந்தால் அது குருக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகளில் கைவிரல்கள் பெண்பால் என்றும் கால் விரல்கள் ஆண்பால் என்றும் வேறுபடுத்தப்படுகின்றன. இப்போது ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, கையில் பெண்கள் வளையல் போடுவாங்க. அப்புறம் இன்னொரு ஷார்ட்கட் என்னென்னா லேடிஸ் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கை விரல்கள் அப்படிங்கிறது பெண்பால். இப்போ மீதி கால் விரல் அப்படிங்கிறது ஆண்பால் என்று வேறுபடுத்தப்படுகின்றன. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை காண முடிகிறது. ஜெர்மன் மொழியிலும் இத்தகைய தன்மையை தான் சொல்லியிருக்காங்க. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுப்பால் என பகுக்கும் நிலை உள்ளது. அப்போது ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, மூக்கு பெண்கள் மூக்கில் மூக்குத்தி குத்துவாங்க. அப்போது பெண்பால். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற வாய் மீது ஆண்பால். கண் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. நாம் காண்கிற காட்சியெல்லாம் எல்லாருமே பார்க்கக்கூடியதான், அதனால் பொதுவாக இருக்கிற ஒன்று. அப்போ கண்கிறது பொதுப்பால். ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டும் காட்டுமே தவிர திணை, பால், எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. திராவிட மொழிகளின் வினைச்சொற்கள் இவற்றை தெளிவாக காட்டுகின்றன. எடுத்துக்காட்டு வந்தான் உயர்திணை ஆண்பால் ஒருமை.
இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி மட்டுமே அமைந்துள்ளது. இப்போது மலையாள மொழி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். மொழி இலக்கியம் காலம். தமிழ் சங்க இலக்கியம் காலம் 2ஆம் நூற்றாண்டு. கன்னடம் கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு பாரதம் 11ஆம் நூற்றாண்டு. மலையாளம் ராமசரிதம் 12ஆம் நூற்றாண்டு. இப்போது தமிழ் தான் முதல்ல 2ஆம் நூற்றாண்டு, கன்னடம் 2வது 9ஆம் நூற்றாண்டு, தெலுங்கு 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு. இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க, அதனால் 1 11ஆம் நூற்றாண்டு. மலையாளம் 12ஆம் நூற்றாண்டு. அங்கே படிப்பறிவு அதிகம், எல்லாம் குறைஞ்சபட்சம் 12வது வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அதனால் 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் காலம் ஆதாரம். தமிழ் இலக்கணம் வந்து தொல்காப்பியம் காலம் 3ஆம் நூற்றாண்டு. ஆதாரம் தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி. கன்னடம் கவிராஜ மார்க்கம் இலக்கணம் காலம் 9ஆம் நூற்றாண்டு. அடுத்தது தெலுங்கு ஆந்திர பாஷா பூஷணம் காலம் 12ஆம் நூற்றாண்டு. இந்த கன்னடம் தெலுங்கு இரண்டிற்கு ஒரே ஆதாரம் தான். ஆதாரம் வந்து இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம். அடுத்தது மலையாளம் இலக்கணம் லீலா திலகம் காலம் 15ஆம் நூற்றாண்டு. ஆதாரம் மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி. இதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணி படிச்சுக்குங்க திரும்ப. இது அப்புறம் இந்த அட்டவணையும். இதில் வந்து திராவிட மொழிகளில் சொல்லொற்றுமை. மலையாளம் அப்போ 3 சுழியில் முடிந்தால் அது வந்து மலையாளம். அப்புறம் இதுவே கூர்க் அப்படிங்கிறது வந்து 2 எழுத்து 2 சுழியில் முடிஞ்சால் அது வந்து கூர்க். இந்த வீடியோவில் எழுத்துக்கள் வந்து சரி தெளிவாக தெரியலனா ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. புக்கிலேயே எழுத்துக்கள் கொஞ்சம் தெளிவாக இல்லாததால் வீடியோவில் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது தமிழ் மொழிகள் பேசப்படும் நாடுகள். அதாவது இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவு, அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் தமிழ் மொழி பேசப்படுது. எந்தெந்த நாடுகளின் பணத்தாளில் வந்து தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ், இலங்கை. இது ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, எந்த ஒரு முறையுமே பணம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு 10 ரூபாவது வச்சுருப்பாங்க. இப்போ மொட்டையாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் மொட்டை அப்படிங்கிறது வந்து மொரிஷியஸ், இல்லை அப்படிங்கிறது இலங்கை. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளன. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே கல்வெட்டில் வந்து எந்த மொழி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தமிழ் தான். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்குற சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலி எண்கள் சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. ஒலி எண்கள் வந்து சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ்மொழி விளங்கி வருகிறது. ஃபர்ஸ்ட் இயல் இதோட முடியுது. நீங்கள் எந்த கொஸ்டினுமே விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாமே ஷார்ட்கட்டாக போட்ட இந்த ஒரு லெசனையும். அப்புறம் நீங்கள் இதில் இருக்கிற ஷார்ட்கட்டை 2-3 டைம் பார்த்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 9th தான் எல்லா ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோவை 2-3 டைம் பார்த்து நல்லா ஷார்ட்கட்டை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நம்ம சுஜா குரூப் ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்கள் வீடியோக்களெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.